டோர் லாக் ஆயிருக்குல்ல? விண்டோஸ்? ஓகே, அது சரியா லாக் பண்ணு. எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு. எல்லா டோர்ஸும் விண்டோஸும் லாக் பண்ணியாச்சு. மழையும் உள்ள வராது, ரவுடிங்லாம் வரமாட்டாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு எனக்கு இந்த ரவுடிங்களை விட அதிகமான பயம் இந்த மழையை பார்த்து தான். மழையை பார்த்தா பயமா உங்களுக்கு? எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? அப்ப நனையறதும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப. ஓகே, வெளியே போய் நனையலாமா? இந்த இடிக்கும் எனக்கும் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, ஆனா இன்னைக்கு அது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீ உரிமைக்கிட்டே இரு, என்னோட காதல் எனக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா சக்சஸ் ஆயிடும். ஆண்டி, இந்த இடத்துல தான் தீ பிடிச்சிருக்கு. ஆனா இந்த இடத்துல யாரையும் காணும். ஆமாப்பா, யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இங்க ஆளுங்க இருந்த மாதிரி எதுவுமே தெரியலையே. பிரபா, நாம ஏதாவது தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா? ஏய் பிரபா, அங்க பாரு, பாத்தியா? அந்த ரூம்ல லைட் எரியுது பாரு. அதோ பாரு. வாங்க பாட்டி, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க லைட்ஸ் ஆன்ல இருக்கு. அப்படின்னா யாரும் இங்க இருந்திருக்காங்க. இது நம்ம அபியோட போன் தானே? ஆமாப்பா, இந்த போனு அபியோட தான். இந்த கர்ச்சீஃபும் பிரக்யாவோட தான் நினைக்கிறேன். அப்படின்னா சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது பிரக்யாவோடது தான். அப்படின்னா அவங்க 2 பேரும் இங்கதான் இருந்திருக்காங்களா? ஆனா கயிறு கூட இங்க பக்கத்திலே இருக்கு. அப்படின்னா அவங்களை இங்க தான் கட்டி போட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க 2 பேரும் எங்க? அபி பிரக்யா எங்க போனாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. இங்க இருந்து அவங்க எங்க போயிருப்பாங்க? அப்போ அந்த ரவுடிங்க அவங்கள கூட இங்க காணமே. ஒருவேளை அவங்க அபியையும் பிரக்யாவையும் கூட்டிட்டு வேற எங்கேயாவது போயிட்டாங்களா? அப்படியும் இருக்கலாம். நாம இங்க வர விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவங்க 2 பேரையும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரபா. 2 நாள் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு ஒண்ணும் தெரியல. எந்த நிலைமையில இருக்காங்க, ஏதாவது சாப்பிட்டாங்களா இல்லையா? அட கடவுளே, எனக்கு இப்ப ரொம்ப கவலையா இருக்குப்பா. இங்க பாருங்க சம்பந்தி, தேவையில்லாம நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எல்லாம் நல்லபடியா தான் நடந்திருக்கும். ஒருவேளை நம்ம அபியும் பிரக்யாவும் அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க கிட்ட இருந்தாலும் சரி, இல்ல தப்பிச்சு போயிருந்தாலும் சரி, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல அவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ப்பா. அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? எங்க காலையில இருந்து ரொம்ப டயர்டா இருப்பேன். நிம்மதியா தூங்கு. நீங்க ஏன் தூங்க மாட்டேங்கிறீங்க? அதுவா, எனக்கு தூக்கம் வரல. தூங்குறதுக்கு கண்ணை மூடணும்ல, இந்த கண்ணு மூடவே மாட்டேங்குது. நீ நிம்மதியா தூங்கு, எனக்கும் கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துடும். நீங்க தூங்காத வரைக்கும் நானும் தூங்குறதா இல்ல. இப்படி சொன்னா நான் என்ன பண்றது? அப்படின்னா நம்ம 2 பேரும் தூங்க போறது இல்ல. சரி, ஒண்ணு பண்ணலாமா? 2 பேரும் தூங்க ட்ரை பண்ணலாம். I mean at the count of 3. Okay. Good night. Good night. என்னாச்சு? உனக்கு ஏதாவது தெரிஞ்சதானே? எனக்கு தெரிஞ்சது. என்ன? அது அப்ப நெருப்புல நாம 2 பேரும் மாட்டிக்கிட்டு இருந்தப்ப நீங்க அப்ப ஒண்ணும் இல்ல.
ஆ ஆ. நம்ம 2 பேரும் நெருப்புல மாட்டியிருந்தப்ப ஆரம்பிச்ச வேலை இன்னும் கம்ப்ளீட் ஆகலல்ல? ஸோ பாதிலேயே நின்று போன வேலையை ஃபினிஷ் பண்ணிடுவோமா? ஆனா இப்ப நாம தூங்கணும்ல, தூங்கலாம். ஏய், வீட்டுக்கு போய் கூட நிம்மதியா தூங்கிக்கலாம். அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இங்க பாரு, அப்போ நாலா பக்கமும் நெருப்பு பத்திக்கிட்டு இருந்தது, எல்லாரும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. உனக்கும் அந்த வேலையை முடிக்கணும்னு தானே இருக்கு. நம்மளால இப்போ எங்கேயும் போகக்கூட முடியாது. இந்த மழை நமக்கு ஒரு ஹிண்ட். ஏன் பேச்ச கேட்கலனாலும் வெதர் பேச்சையாவது கேள. இப்ப நம்மளால முன்னாடி போக முடியாது. அவனுக்கு யாராவது புரிய வைங்க. மேப் போட்டதுனால கமாண்டர் ஆக முடியாது. ரைட் போ, லெஃப்ட் போ, லெஃப்ட் போ, ரைட் போ. அந்த 2 பேரும் என் கையில கச்சாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் சார் என்ன கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? சூப்பர் கமாண்டோ தாமு. ஆமாண்ணா, நீங்க தான் சூப்பர் கமாண்டர் தாமு. ஓகே ஓகே, வண்டியை திருப்பி. சரிண்ணா. ஓகேண்ணா. ஏய் கொஞ்சரா, ஏய் வண்டியை நிறுத்த, லைட் ஆஃப் பண்ணு. அண்ணா, ஏதாவது தெரிஞ்சுதா? அண்ணா, எனக்கு எதுவும் தெரியல. ஏய் வாய்முறா. அண்ணா, இந்த மலையில ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வாய மூடுன்னு சொன்னேன். அண்ணா, நீங்க சொன்ன உடனே மழை நின்றுச்சு. ஏய் முட்டாளுங்களா, அங்க பாருங்க. அந்த 2 பேரும் நம்ம கண்ணு எதிரில தாங்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். அண்ணா, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. ஏய் முட்டாள், நல்லா பாடுறா. அவங்க 2 பேரும் அந்த வண்டிக்குள்ள இருக்கிறாங்க. வாங்கடா. எனக்கு வா, சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஏய் மெதுவா மெதுவா. ஓகே அண்ணா. பாத்து பாத்து. மழை இப்ப நின்னுடுச்சே. ஆமா, நின்னுடுச்சு. அதுக்கு என்ன இப்ப? மழை நின்னுடுச்சு, ஆனா வெதர் என்னமோ அப்படியே தானே இருக்கு. வெளியே வாடா. மரியாதையா வெளியே வான்னு சொன்னேன். வண்டி கதவு உடைங்கடா. இவங்க கதவை திறந்துட்டாங்கன்னா? நான் இருக்கேன்ல, நான் இருக்கும்போது இவங்களால ஒண்ணு டச் கூட பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இவங்கெல்லாம் ஒருவேளை இவங்க கண்ணாடியை உடைச்சிட்டாங்கன்னா? ஏய், இவங்களால ஒன்னும் பண்ண முடியாது. கதவெல்லாம் திறக்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்க எல்லாம் லாக் ஆயி தானே இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் இருக்கும்போது எதுவும் நடக்காது. அண்ணா, இது என்ன காரோட கதவா இல்ல கோட்டையோட கதவா? உடையறதுல அப்புறம் அசைய கூட மாட்டேங்குதுண்ணா. இது அசையலன்னா அதோட கண்ணாடியை உடைங்கடா. கண்ணாடியை உடைச்சி 2 பேரோட கழுத்தை பிடிச்சி வெளியே தூக்குங்க. சரிண்ணா. நான் தான் சொன்னல, நாம இங்க வரவே கூடாதுன்னு. இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம். நீங்க என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி, நீ ஒண்ணு பண்ணு. நீ வண்டிலேயே உட்காரு. நான் இவங்களை ஒரு கை பார்த்துட்டு வரேன். இல்ல, நீங்க எங்கேயும் போகாதீங்க.
நீங்க எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். நீங்க எங்கேயும் நான் இருங்க. எங்கேயும் போலமா, நான் இவங்கள ஒரு கை பார்த்துட்டு வரேன், அவ்வளவுதான். இல்ல நீங்க எங்கேயும் போக கூடாது ப்ளீஸ். ப்ளீஸ், எனக்கு ஒன்னும் ஆகாது. சரி, நான் இருக்கேன்ல, நான் ஏதாவது பண்றேன். இங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, நீங்க எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இவங்க எப்படியாவது உள்ள வரதான் போறாங்க. இப்ப நான் வெளியே போலனா அவங்க உள்ள வந்துருவாங்க. என்ன வெளியே போக விட, இவங்கள ஓட சரி, விட. நானும் உங்க கூட வெளியில வரேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீயும் வெளியே வந்தனா என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால நீ உள்ளே இரு, நான் வெளியே போறேன். வேணாம், போனா 2 பேரும் போலாம். நான் மட்டும் உள்ள இருக்க மாட்டேன். ஐயோ, என்ன வெளியே போக விட. ஆள் கம்மியா தான் இருக்காங்க. இவங்கள என்னால சமாளிக்க முடியும். நிறைய பேர் வந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. பிரச்சனை பிரக்யா. ப்ளீஸ், ஏன் மேல சத்தியம். பிரக்யா, ஏன் இந்த மாதிரி? இல்ல, நீங்க இந்த ப்ராப்ளம்ல என்னால தான் மாட்டீங்க. என்ன பண்ணாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணுவோம். ப்ளீஸ், நீங்களும் இங்க உள்ளே இருங்க ப்ளீஸ். வெளியே வாங்க. நான் சொல்றது உன் காதுல ஒழியா, வெளியே வா. இல்லனா இங்கேயே உங்க 2 பேரையும் சுட்டு தள்ளிடுவேன். இங்க பாரு ராக் ஸ்டார், கடைசி வாட்டி உனக்கு சொல்றேன். இப்ப என்ன பண்றதுங்க? இவன் கிட்ட கன் வேற இருக்கே. ஏய், அவன் சும்மா பயமுறுத்துறான். மரியாதையா கதவை தர. இல்ல, ஒருவேளை இவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா உண்மையாவே இவன் ஷூட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஸ்வாஹா. அண்ணா கண்ணு வேலை செய்யலண்ணா. இதுல புல்லட் இருந்தா அதனடா வேலை செய்யறதுக்கு. இந்த கண்ணாடி வேற இரும்பு மாதிரி இருக்குதுடா. இது உடையவே மாட்டேங்குது. ஐடியா. அண்ணா ஒரு வேலை பண்ணுவோம். அண்ணா இந்த வண்டியோட டாப்ல முதல்ல ஒரு ஓட்டையை போடுவோம். அதனால மழை தண்ணி எல்லாமே காருக்குள்ள போயிடும். இந்த ரோமியோ ஜூலியட் 2 பேரும் தண்ணியில மூழ்கி உள்ளே செத்துருவாங்க. நான் ஓட்ட போட்டுருவியா? உன்னால கார் கண்ணாடியவே ஒடிக்க முடியல, இவன் வண்டிக்கு மேல ஓட்ட போட்டுருவானா? இப்ப நான் அந்த கமாண்டருக்கு வேற போன் பண்ணணும். அவனுக்கு நான் போன் பண்ணி இப்ப என்ன பண்றது நான் அவங்ககிட்ட கேட்கணும். இவனும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. போன அந்த முட்டாளுங்களும் இதுவரைக்கும் எந்த தகவலும் சொல்லல. தாமு கான்ஃபரன்ஸ் கால் பண்றான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. நான் எதுவும் பேசாம அவன் பேசுறதை கேட்கணும். இந்த ஆலியா முன்னாடி பேசினா அவன் 100 கேள்வி கேட்பா. ஹலோ, தாமு ஒன்னு பேசுறேன். அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க 2 பேருமே காருக்குள்ள உட்காந்துன்னு வெளியவே வரமாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? உள்ள லாக் பண்ணிக்கிறாங்க. நாங்க ரொம்ப ட்ரை பண்ணோம், என்ன பண்ணாலும் திறக்கவே முடியல. அந்த வண்டியோட கண்ணாடி, அது கண்ணாடியா இரும்பான்னு தெரியல. எவ்வளவு அடிச்சாலும் உடையவே மாட்டேங்குது. அது அடிச்சு என் கைதான் வலிக்குது. அவங்க வெளியே வர மாட்டாங்க, எங்களால உள்ள போக முடியல. என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க. இவனுங்களால கண்ணாடியை உடைக்க முடியலையா? என்ன பண்ணணும்னு குழந்தைங்க மாதிரி கேட்கறானுங்க. ஆலியா வேற என் கூட உட்காந்துக்கிட்டு இருக்கா. இல்லைன்னா அவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு நான் ஏதாவது ஐடியா கொடுத்துருந்துருப்பேன். ஆமா, உங்க வண்டி எங்க இருக்கு? எங்க வண்டி மேல இருக்குது. நாங்க வரோம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வண்டி ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் நடந்து வந்தோம். இல்லனா எஸ்கேப் ஆயிருப்பாங்க. எங்க வண்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. சரி, நான் சொல்றது கேளு. அதுல பெட்ரோல் இருக்கா? நான் என் வண்டி எப்பவுமே ஃபுல் டேங்க்ல தான் வச்சுப்பேன். அப்படின்னா நான் சொல்றத கவனமா கேளு. உன் ஆளுங்கள்ல ஒருத்தர் அனுப்பி உன் வண்டியில இருக்கிற பெட்ரோல் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எடுத்துட்டு வர சொல்லு. பெட்ரோலையா? பெட்ரோல் எதுக்கு? நடுவுல பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு. உன் ஆளுங்கள்ல ஒருத்தனை அனுப்பி எவ்வளவு பெட்ரோல் முடியுமோ அவ்வளவு பெட்ரோல் எடுத்துக்க. அந்த பெட்ரோல் எடுத்து அவங்க இருக்கிற வண்டி மேல ஊத்தி அவங்கள அப்படியே எரிச்சிருங்க. என்ன ஐடியா கமாண்டர், சூப்பர். அவங்கள வெளியில கொண்டு வரதுக்கு எப்படின்னு ஐடியா கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீ அவங்கள மேல அனுப்புற ஐடியா கொடுத்துருக்க.
எதுக்கு தேவையில்லாம அவங்க வெளியில வரணும்? இந்த வேலையை நீங்களே முடிச்சிருவீங்களா இல்ல நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா? இல்ல நாங்க இந்த வேலையை முடிச்சிருவோம். ஆனா இங்க மழை பெய்யுது, மழையில தீ பத்திக்குமா என்ன? தடிமாட்டு தண்டமே, நான் பெட்ரோல் அது கூட எடுத்துட்டு வர சொன்னேன். தண்ணி இருக்கிற இடத்துல பெட்ரோல் ஊத்தினா கூட அங்க ஈஸியா தீ பிடிச்சுக்கும். என்ன புரியுதா? ஓகே, பெட்ரோலை ஊத்தி கொளுத்திடுறோம். பார்த்து கவனமா பண்ணுங்க. நானும் சீக்கிரமே உங்க இடத்துக்கு வந்துடுவேன். போனை வைக்கிறியா? இந்த ஆமு ஒழுங்கா வேலையை முடிச்சா போதும். அதுக்கப்புறம் ஒரே அடியில என்னோட 2 எதிரியும் செத்துருவாங்க. தனு கூட இதுதானே பண்ண சொன்னா. ஃபோன் பண்ணி சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா. யார் ஃபோன் பண்ணது? என்ன சொன்னாங்க? ஒண்ணு இல்ல, அது அவங்க வழிய மறந்துட்டாங்களா, எப்படி போனோம் என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தானுங்க. இது பாரு நிக்கில், என்கிட்ட எதையும் நீ மறைக்க ட்ரை பண்ணாத. நான் எதையும் மறைக்கல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நிக்கில். என்கிட்ட மட்டும் நீ ஏதாவது மறைக்க ட்ரை பண்ண, அப்புறம் அது உனக்கு தான் பிரச்சனையில முடியும். ஒரு விஷயம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நிக்கில், என் அண்ணன் மட்டும் எனக்கு கிடைக்கல, நானும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? இதுக்கு மேல தேவைப்பட்டுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் பண்ணுவேன். ஒரே ஒரு கால் பண்ணி உன்னை விட பெட்டர் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸை கூப்பிட்டு உன்னோட கதையை நான் முடிச்சிடுவேன். ஓகே? இங்க பாரு ஆலியா, அவங்க 2 பேரும் இன்னும் கிடைக்கல. அதனால நீ லொடன் பேசுறத முதல்ல நிறுத்து. ஒருவேளை அவங்க கிடைச்சிட்டாங்கன்னா நான் இப்படி வாய முடிக்கிட்டு இருக்க மாட்டேன். அவங்களுக்கு ஏதாவது பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்து. ஆர்டர் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ என்ன பண்ணுவே, ஏது பண்ணுவே, எப்படியாவது என் அண்ணனை தேடி கண்டுபிடி. அவன் உடம்புல ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படாம என்கிட்ட ஒப்படைச்சிடு. இல்லைன்னா எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. நான் சொன்ன மாதிரி ஃபோன் கால் பண்ண. ஓகே? பேசிட்டியா? இப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. அவங்களோட அடுத்த கால் வர வரைக்கும் ப்ளீஸ் என்ன வண்டி ஓட்ட விடு. இப்ப என்ன பண்றது? அவ்வளவுதான். ஒரு வாட்டி இக்னிஷன் கிடைச்சிட்டா போதும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். சீக்கிரமா அதை தேடுங்களேன். கதவை தர, மரியாதையா வெளியே வா. உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். இல்லனா எனக்கு ஒரு மேட்டர் சொல்லு. நீ புல்லட்டால சாவ போறியா, எரிஞ்சு சாம்பலாவ போறியா? இவங்க வண்டியை எரிச்சிருவேன்னு நம்மள மிரட்டிக்கிட்டு இருக்காங்களே. அண்ணா, இந்த 2 பேரும் எப்போ உங்க பேச்சு கேட்கறதே கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் மதிக்கிறதே கிடையாது. என்ன பார்த்தா உனக்கு எப்படா இருக்கு? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? நான் சொல்றேன் எதையுமே நீ காதுல வாங்கிக்க மாட்டியா? ப்ளீஸ் பாஸ்கரே. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஏதாவது கிடைச்சதா? தேடிட்டு இருக்கேன்ல. ஐயோ, நான் போய் நம்ம வண்டியில இருந்து பெட்ரோல் எடுத்துட்டு வா. பெட்ரோலா? அவங்க பெட்ரோல் எடுத்துட்டு வர போறாங்க. பெட்ரோல் ஊத்துனா வண்டி எவ்வளவு நினைச்சிருந்தாலும் எரிஞ்சிருமே. நீங்க ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். சரிண்ணா. சீக்கிரமா வா, சீக்கிரம் போ. அவன் பெட்ரோல் எடுத்துட்டு வர போயிட்டான். கடவுளே கடவுளே கடவுளே, ப்ளீஸ் பெட்ரோல் ஊத்துனாலும் எரியாத அளவுக்கு மழைய பெய்யவே. ஏதாவது கிடைச்சதாங்க? இல்ல, தேடிட்டு இருக்கேன். என்னங்க, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா தேடுங்க. உங்களுக்கு வயர் கிடைக்கிறதுக்குள்ள அவங்க வண்டியவே எரிச்சிட போறாங்கங்க. ப்ளீஸ். நீ இதே மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தேன்னு வை, எனக்கு அந்த வயர் கிடைக்காது. அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன், அவ்வளவுதான். அது எனக்கும் கேக்குது. நீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க. உன்னோட பேசிக்கிட்டே இருக்கவா இல்ல வயரை தேடவா? அட, நீங்க என்ன பண்ணணுமோ அதை ஃபாஸ்டா பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் மெக்கானிக்கா ஃபர்ஸ்ட் டைமா இக்னிஷன் தேடிட்டு இருக்கேன். முதல் தடவையா தான் எல்லாத்தையும் பண்றீங்க. முதல் தடவை குதிரை ஓட்டலையா நீங்க? முதல் தடவையா இதையும் பண்ணுங்க. முதல் தடவையா நீங்க வாயை மூடிட்டு இருக்கியா? ஐம் ஷூர் இந்த வண்டியோட ஓனர் கூடயும் யாராவது ஒரு பொண்ணு இருந்திருப்பா. அவ கூட உன்ன மாதிரியே பேசியே அந்த ஆளோட பிரெயினையும் இந்த வண்டியையும் ஓட விடாம பண்ணிருப்பா. என்ன பார்க்காத வெளியே பாரு, அவங்க உள்ள வந்துட போறாங்க. அவன் பெட்ரோல ஊத்துறான் பாருங்க. அண்ணா, இவங்கள ஃபுல்லா எரிச்சிரலாம். மேல போய் நல்லா பாட்டு பாருங்க. பெட்ரோல ஃபுல்லா ஊத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன். சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க. இக்னிஷன் கிடைச்சிருச்சு. சீக்கிரமா வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு தடவை
இந்த வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போதும், அப்புறம் எல்லாரையும் இடிச்சு இங்கிருந்து போயிடுவேன். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சீக்கிரமா சீக்கிரமா வண்டியை ஓட்டுங்க. பெட்ரோல் ஊத்துறது நிறுத்துறா. ஏய் பெட்ரோல் ஊத்துறதும் வண்டி எப்பறம் ஸ்டார்ட் ஆச்சு? இங்க இருந்து இப்ப பறந்து போறோம் பாரு. டேய், பெட்ரோல மேல ஊத்துனா வண்டி எப்பறம் ஸ்டார்ட் ஆச்சு? இந்த பக்கம் வந்து வண்டியை நிறுத்துக்கடா. டயரு கீழே கல்ல வைங்கடா, சீக்கிரம் வைங்க. என்ன ஆச்சு? வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பர். இவங்களோட ராக்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே புஷ் ஆயிடுச்சு. இப்ப புரியுதா? இதனால்தான் உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுங்கிறது, லவ் அது இதுன்னு சுத்தாதீங்க, பிரச்சனை வரும்னு. காலங்காலமா லவ் பண்றவங்களோட கதை இப்படி தாண்டா முடியுது, சாவுல தான் முடியும்.